எங்க அம்மா கைப்பக்குவத்துல ஒரு இட்லி சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதனால கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட இட்லி துணி வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு அனுப்பி, வாங்கிட்டு வந்து ஒரு நாள் சுட்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, துணி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சுட்டேன். அதெல்லாம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா ஆக்கிட்டு, இட்லி துணியில தான் இன்னைக்கு வந்து இட்லி ஊத்துறோம்ன்னு சொல்லி பிளான் பண்ணி உள்ள வந்தாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா, நல்லா புதினா வச்சு ஒரு சட்னி அரைச்சிருந்தேன். இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. இட்லிக்கு கறி குழம்பு தான் மிஸ்ஸிங். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. எங்க அம்மா கைப்பக்குவத்துல இட்லி சாப்பிட்ட ஒரு ஃபீலே இன்னைக்கு இருந்துச்சு. செம்ம குஷியாயிடுச்சு. சைட் பை சைடு காஃபி போட்டுட்டு, லஞ்சுக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசமும், கீரை கூட்டு வைக்கலாம். சீக்கிரமா வேலை ஆயிடும்னு சொல்லி பச்சை பருப்பு தேடினா, பச்சை பருப்பு இல்ல. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் என்ன இருக்கு? கடகடன்னு துவரம் பருப்பு எடுத்து அப்படியே கொஞ்சம் கூட்டு மாரி வச்சுட்டு, ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். துவரம் பருப்பு போடுறோமே வேகுமா வேகாதான்னு டவுட்லயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துனேன். நல்லா சூப்பரா ஒர்க் ஆச்சு. அழகா பருப்பு குழஞ்சு சூப்பரா வெந்துருச்சு. நீங்களும் இந்த டிப்ஸ வந்து ட்ரை பண்ணுங்க. பருப்பு வேகறதுக்கு